அண்ணா ரெண்டும் 1.35 சொல்றோம்னா ரெண்டையும் சேர்த்து முன்ன பண்ண 1.30 முன்ன பண்ண அனுசரிச்சு கணக்கு நேரம் 7 வருதா, அடுத்த கணக்கு 8 வரும், மூணாவது கணக்கு நேரம் 10 வரும், பணமும் 10 ஏறிட்டு போகும். அண்ணா இது விலை வந்து நம்ம வந்து 58 ரூபா விலை சொன்னாங்கன்னா அதுலயும் என்ன பண்ண ஒரு 55 ரூபா 56 ரூபா ஃபைனலா கொடுக்கலாம்ண்ணா கஸ்டமருக்கு. கால்நடை விவசாய அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. நான் உங்கள் தலைவாசல் மணி பேசுறேங்கண்ணா. மாடு வாங்க போறீங்களா, பண்ணைக்கு போய் பாருங்க, 10 சந்தைக்கு போய் பாருங்க, நம்ம பண்ணைக்கும் வந்து பாருங்க. பண்ணைக்கு வாரம் 30 to 35 மாடுகள் வருது. அது இருக்கிற மாட்டை ஒன்று நம்ம பார்க்கலாம்ண்ணா. நம்ம பட்ஜெட் வந்து இந்த வாரம் 50 to 80 தானா. அண்ணா இது வந்து ஹச்எப்ல பியூர் ஹச்எப்ல நல்லா ஆஸ் கும்பில் 6 பல்லு 2வது கண்ணில் அமைஞ்சிருதுன்னா நல்ல வெள்ளை மெஜாரிட்டி அதிகமான மாடு. கரை வந்து 2 நேரம் ஒரு 23 லிட்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம கஸ்டமருக்கு 20 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம்னா சொல்லி சுத்தம் மாட்டில் எந்த தப்பில்லை. நெய் கட்டான மாடு, பேச பிடிக்க நல்லா இருக்கும். அதே மாதிரி காம்பு நல்லா கருப்பல்ல காம்பில் டச்சு காம்பில் அமைஞ்சிருக்குது. நல்லா மடி வந்து தலகாணி மடி நல்லா மின்பையும் புறம்பையும் சால மடியில் அமைஞ்சிருக்குது. கண்ணு போட இன்னும் ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோங்கன்னா இது வந்து தலைச்சனுக்கே வந்து ஒரு 20 லிட்டருக்கு கம்மியில் வந்துனாங்க. இது 2வது 23 லிட்டர் வரும். நம்ம கஸ்டமருக்கு நம்மள்ட்ட வாங்குற கஸ்டமருக்கு 20 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. இது மாட்டில் குறுங்கால் டைப்பில் அமைஞ்சிருக்குது. மாடு உயரம்ல நல்லா கொம்பு பாருங்க, நல்லா பியூர் ஜெர்சி தான், நல்லா கிளி கொம்பில் அமைஞ்சிருக்குது. நல்லா முகக்கலையான மாடு, பல்லு 6 பல்லு 2வது கொண்டு ஒரு 20 லிட்டர் நம்ம யார்ட்டாலும் சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு ஒருத்தர் பயப்படுத்துறாங்க. சரிண்ணா, இதுக்கு நம்ம சொல்கிற விலை கேட்குற விலை ஆனால் இதுக்கு நம்ம 87 ரூபா விலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாங்கண்ணா. ஆனால் 2 தலையத்து மாடு நம்மள்ட்ட இருந்ததுன்னா ரெண்டுமே அது மொட்டை 2 பல்னா இது 4 பல்லு. இது வந்து செம்புத்தில் ஹச்எப்பில் கிராஸ் டைப்பான மாடு, அது மோடி டைப்பான மாடு, அது அது ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. ரெண்டுமே நடுமுது சுழி, ரெண்டுமே கண்ணு போகிறதுக்கு ஒரு 15 to 20 நாள் டைம் எடுத்துக்கணும். ரெண்டுமே பேசக்கூடிய நல்லா இருக்கும். இது விலை வந்து அண்ணா ரெண்டும் 1.35 சொல்கிறோம்னா ரெண்டையும் சேர்த்து முன்ன பண்ண 1.30 முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாங்க. அனுசரிச்சு ரெண்டையும் ஜோடியில் சுழி சுத்தம் மாட்டில் தப்பு இல்லை, குணமும் நல்லா இருக்குது. இன்னொரு 5 to 20 நாள் ஆகும். ரெண்டையும் வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்? ரெண்டையும் வாங்கிட்டு போனால் ரெண்டும் வாங்கிட்டு போனால் நல்லா ஒரு காலையில் ஒரு 15-16, சாயந்தரம் ஒரு 13-14 ரெண்டும் துறைச்சா ஊற்றலாம். ஒரு கை செலவு ஒரு நேரம் மாட்டுக்கு போயிட்டாலும் ஒரு நேரம் நமக்கு மிச்சப்படும். ஆனால் ரெண்டும் ஒரு பண்ணைக்கு வாங்கினா இப்போ நம்ம கருப்பள்ள மாடு கஷ்டம், டெஸ்ட் வரல, வெயில் மழை தாங்கல் அப்படி எதிர்பார்க்குறாங்க. இந்த மாடு வாங்குறவங்களுக்கு அதை விட 2 லிட்டர் கம்மியாக தான் வரும். அதோட சேர்த்து வரும்னு சொல்ல கருப்பலையோட 2 லிட்டர் கம்மியாக தான் வரும். வெயில் மழைக்கும் நல்லாயிருக்கும், ஃபேட்டஸனுக்கும் பாலுக்கும் நல்லாயிருக்கும், எதிர்ப்பு சக்தியும் அடிக்கடி நமக்கு தொந்தரவு வைக்காது, எந்த பிரச்சனையும் வைக்காது. அது மாதிரி பெனிஃபிட்டு. பொருளும் இளம்பொருள் 2 பல் 4 பல்ல 10 கண்ணுக்கு நம்ம வச்சுக்கலாம். ரெண்டும் ஒரு பண்ணைக்கு வச்சுன்னா ஒரு 5-6 கன்று பீசிட்டு வேணான்னு விற்றா கூட ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.70 1.80 கம்மியாக கூட போகும். ஆமாம், ஒரு மாட்டுக்கு 10 ரூபா 5 ரூபா சேர்த்து தான் விற்கும். 3 கன்று கழிச்சு விற்றாலும் இது தேவைப்படும். ரெண்டும் ஒட்டுக்கா எடுக்கிறவங்களுக்கு என்ன பண்ண பெனிஃபிட்டாக பண்ணிக்கலாம். நான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கண்ணு போட்ட மாடு. இன்னைக்கு அதிகாலையில் விடியாலாம் ஒரு 4 மணிக்கு போட்டுருக்கோம். கண்ணு காலை கண்ணு தான் போட்டிருக்குது. மாடு வந்து ஒரு மோடி டைப்பான மாடு. 2வது கண்ணு 6 பல்லா இருந்து கடை முளைப்பில் வருதுன்னா கண்ணூட்டி குடிச்சது போக சீம்பால் ஒரு 4 லிட்டர் எடுத்துட்டுனா இன்னும் பால் ஒரு 4 லிட்டர் மடியில் இருக்கும். அது சுத்தமாக பால் கண்ணு போட்டதும் பீசல் இன்னும் 2 நேரம் ஒரு 5 to 16 லிட்டர் வரலாம் கரைக்குடி கெப்பாசிட்டி இருக்குது. பால் இது 5 லிட்டர் கேரண்டியாக வரும்னா. சீம்பால் ஒரு பீஸ் இருந்தால் ஒரு 8-9 லிட்டர் வரும். ஒரு 4-4.5 லிட்டர் பீசிட்டு இன்னும் பாதி பால் மடியில் இருக்குது. ஆனால் அவன் ஒரு 10 to 15 நாள் ஆகும்போது இந்த மாடு உடம்பு ஆறி பால் எடுக்கும்போது 8-7-5 லிட்டர் நார்மல், 9-8 பால் வரதுக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் 5 லிட்டருக்கு எடுக்காது, கண்டிப்பாக வரும். நம்ம கஸ்டமருக்கு சொல்லி கொடுக்குறது 5 லிட்டர் சொல்லி கொடுக்கணும். ஜெர்சியில் ஒரு நூல் கிராஸ் டைப்பான மாடுனா பார்க்குறது நல்லா தோறணும், நல்லா ஆஸ் கொம்பில் சுழி பார்க்குறவங்களும் நெத்தியில் ஒரு சுழி, அழகான முதுகு, அழகான நடு ராஜா சுழி தான், அசவு கசு இல்லாத நல்ல மாடு. நல்லா முதுகில் ஒரு ஆளே படுத்து போயிடலாம், அந்த அளவுக்கு நல்லா சாதுவு, குணமனம், காம்பு நல்லா ஊசி காம்பு, நல்லா நீளமா, எல்லாமே பேச பிடிக்க எல்லாமே நீட்டாக நல்லா இருக்குதுன்னா இது வயசு வந்து 4 பல்லு 6 பல்லு 2 பல்லுன்னு நினைக்கணும். பல்லே படலாம். இது பல்லே படல மாடு பிறந்தே வந்து இன்னும் 2 வருஷமே ஆகலாம். அந்த அளவுக்கு கூட்டமா வளர்ந்துருக்குது. அது உள்ள ஜாதி நல்லா பெருமாடா வளரும். இது கறவை தலைச்சனுக்கே நல்லா அமைஞ்சிச்சுன்னா 15 லிட்டரு கரை வரணும். என்னோட கணக்கு ஒரு 13 லிட்டருக்கு எடுக்காதுண்ணா. அந்த அளவுக்கு மாடு வரும். மாடு நல்லா பெரிய மாடா வரும். அடுத்த கணக்குலாம் மாடு இது மாதிரி 100 பங்கு மாடாக்குமா. 2 வருஷத்தே இந்த அளவுக்கு வளர்ந்துருதுன்னா அதோட ஜாதி கூறு மாட்டும் பெருமாட்டு வழியில் பிறந்தனால நம்மள்ட்ட இளம்பொருள் தான் அதிகமாக வருது. கடமுளைச்ச மாட்டோட 2 பல் 4 பல்லு பல்லு படாத கிடையாது, அது மாதிரி தான் அதிகமாக வரும். ஏன்னா நம்மள்ட்ட வாங்குறவங்க பின்னாலையும் முதல் பண்ணணும், அதையும் நம்ம நினைக்கணும். 1 லிட்டர் தாசனில் கம்மியாக இருந்தாலும் பின்னாலையும் முதல் பண்ணு நினைச்சு இப்போ வந்து பல்லு மேலே நிறையா மாடு வாங்குறாங்க. இது வந்து 4 கன்று பீசிட்டு வேணாம் நம்ம கஸ்டமர் நினைக்கும் போது கூட நம்மள்ட்ட கொடுக்குற பணத்தோட 5000 சேர்த்து தான் விற்கணும். குறையாது, பணம் குறையாது. பவுன் விளையாடுற மாதிரி மாடும் விலை ஏறிக்கும். கணக்கு நேரம் 7 வருதா, அடுத்த கணக்கு 8 வரும், மூணாவது கணக்கு நேரம் 10 வரும், பணமும் 10 ஏறிட்டு போகும். அதாவது கம்பேர் பண்ணா பவுனோட மாடு தான் தேடம், பவுனு தேடம் இல்லை நமக்கு. சரிண்ணா, இது கண்ணு போடுறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? ஆனா இன்னும் ஒரு 10 to 15 நாளாவும் ஈத்து மாடு மாதிரி மடி வச்சு
கண்ணு போடும். ஒரு 15 லிட்டர் கரை வரும். நம்ம கஸ்டமருக்கு சொல்றது ஒரு 13 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். சரி, இதுக்கு நம்ம சொல்ற விலை? ஆனா இதுக்கு வந்து நம்ம சொல்ற விலை 72 ரூபா விலை சொல்றோம்னா அதுலயும் என்ன பண்ண அனுசரிச்சு 70 ரூபாய்க்குள்ளேயே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாடுகளை மற்ற இடத்துல விசாரிச்சு சந்தையில் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. நம்மளை விட 5000 ரூபா 10000 ரூபா விலை எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நம்ம குறைச்சி கஸ்டமருக்கு தரணும். பெரம்பலூர் மாவட்டம் புதுவேட்டக்குடி கிராமம். இங்கே மணிகிட்ட வந்து மாடு வாங்கியிருக்கோம். சரி, நல்லா ஏற்கனவே 2-3 லிட்டர் மாடு வந்து வாங்கி ஏற்றிருக்கோம். இந்த ஷிஃப்ட்டும் அதை வச்சு வந்து வாங்கியிருக்கோம். நல்ல ஒரு விலைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நல்ல ஒரு அனுபவம். எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? மாடு எப்படி இருக்கணும், விலை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்து? விலை வந்து நாங்கள் நினைச்ச மாதிரி இருக்கும். அது ஒரு மாட்டில் கூட வரும், குறைச்சிருக்கோம். ஆனால் அனுசரித்து வாங்கி கொடுக்குறாப்புல வாங்கியிருக்கோம். என்ன தொடர்ச்சியா மணிட்டே மாடு வாங்குறதுக்கான காரணம் என்ன? மணி ஐட்டம் இருந்து சொன்ன மாதிரி இருக்குங்கிறத ஒரு நம்பிக்கை தான். நாளைக்கு ஒரு குறைபாடுகள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உள்ளவர். மால்ட்டுன்னா நான் அதுக்குள்ள பொறுப்பு ஏற்றுக்கிறேன் பாப்புல. அதனால வந்து வாங்க. ஏற்கனவே எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? ஏற்கனவே 5-6 ட்ரிப் மாடு வாங்கியிருக்கோம். அந்த மாடுகள்லாம் மணி சொன்ன மாதிரி இருக்கா? இருந்தது. அதனால வந்து அவங்க இன்னொரு வியாபாரிக்கு வந்து ஏற்றிட்டு போயிருக்கோம், வாங்கியிருக்கோம். அவரு வந்து வாங்கி கொண்டு வித்துருக்காரு. நல்ல பேர் வாங்கியிருக்கோம். சரி, இது ரெண்டு இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. நீங்க வாங்கின இன்னைக்கு மாடு வாங்கும்போது நாங்க நினைச்சு வந்து பார்த்ததுன்னு இது வந்து நல்ல மாடு தான். ஜாதி நல்ல ஜாதி. ஜெர்சிலையும் ஹச்எப்லையும் கிராஸ் டைப்பான மாடுனா இது வந்து நல்லா கிளி கும்பல் அமைஞ்சிருக்கு. செம்புத்துன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா சுழிப்பார்கள். நெத்தியில் ஒரு சுழி, முதுகுல ஒரு சுழி. அதாவது மாடு நல்லா பேப்பர் தோல் மாதிரி நல்லா நெய்ஸ் தோலுங்கண்ணா. இந்த மாதிரி மாடு நல்லா நெய்ஸ் தோல் மாடு எடுத்தா நல்லா கரை வரும்னா தலைச்சனிக்கு நல்லா ஒரு 15 லிட்டர் கரை எதிர்பார்க்கலாம்னா கண்ணு போட இன்னும் 15 நாள் to 20 நாள் ஆகும்னா கண்ணு போடுறதுக்கு. நம்ம கறக்கலாம்னா இளம்பூர்ல 2 பல்லா இருந்து 4 பல்லா ஆகுதுண்ணா. மாடு நல்லா முகக்கலையா சின்ன மூஞ்சில நெத்தி குழியோட அமைஞ்சிருக்குதுண்ணா. இது தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் 77 ரூபா விலை சொன்னாங்கன்னா ஒரு 72-73 ஃபைனலா கொடுக்கலாம். கஷ்ட விலை நிரந்தர விலை அனுசரிச்சு என்ன பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சிந்தாமணி பீரியட்ல ஒரு மோடி டைப்பான மாடுனா வந்து இது பிறவையிலே மொட்டை நல்லா நெத்தி குழியில நல்லா ஸ்டார்ல நல்லா பெருமாடு நல்லா பீச பிடிக்க நல்லா இருக்கும். ஆனா கண்ணு போட இன்னும் ஒரு 20 to 25 நாள் டைம் எடுத்துக்கோம்னா மடி முழுமையா வந்து தான் கண்ணு போடும். ஒரு 15 லிட்டர் தலைச்சனிக்கு எதிர்பார்க்கலாம். நல்லா பீச பிடிக்க நல்லா இருக்கும். வெயில் மலைக்கு நல்லா தாங்கும். இது வந்து நம்ம லோக்கல்ல வாங்கின மாதிரி தானே. இது வந்து மொட்டை வந்து சிந்தாமணி பீரியட்னு ஒரு சொல்லுவாங்க. எதுக்காகனா பியூர் ஜெர்சியில பியூர் ஜாதியில மொட்டை டைப்ல அமைஞ்சுது. இது பாருங்க நெத்தியில குழியோட நல்ல மாடுங்கண்ணா. இது ஒரு 10 கண்ணு நம்ம வச்சுக்கலாம். இளம்பூர்ல பல்லு மேலே தான் இருக்குது. 2 பல்லு தான். ஆனால் மாட்டை பார்த்தா 6 பல்லு 4 பல்லுங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் 2 பல்லு தான். இன்னும் 10 கண்ணு நம்ம வச்சுக்கலாம். பேசப்படி நல்லா இருக்கும். நல்லா மடி தார மடி கோச்சம். ஒரு லேடிஸ் ஒரு தனியாக ஒரு வீட்டுக்கு வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம். ஒரு பண்ணை யூஸுக்கு வச்சுக்கலாம். மிஷினுக்கும் செட்டாக இருக்கும். கைக்கும் நல்லா இருக்கும். மடி வந்து சின்னதாக இருக்குது. ஏன்னா 5 லிட்டர் சொல்கிறாங்க அப்படின்னு கமாண்டில் போடுறாங்க. ஆனால் இது வந்து 25 நாள் டைம் இருக்குதுன்னா இது மடி லேசான மடி தான். ஏன்னா லாங்கில் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க இடத்துல போய் 10 நாளைக்கு தின்னு பழக்கம் வந்து அதுக்கப்புறம் கண்ணு போட்டால் தான் மாடு பெட்டராக இருக்கும். வாங்கிட்டு போன 2 நாளில் கண்ணு போட்டுதுன்னா இங்கிருந்து போகிற மாடு உடம்பொலி அது 2-4 நாள் ஆகும். அப்புறம் கண்ணு போட்டு 2-3 நாளைக்கு தீன் திங்காது. அதனால் இந்த மாதிரி மாடு போனால் அவங்கள்ட்ட பழகிக்கும். கண்ணு விட்டு அவங்கள்ட்டே வளர்ந்த ஒரு ஃபீலிங்ஸ் மாட்டுக்கு வரும். அதனால் தீன் திங்கி பிடிக்க சொந்தம் வரும். இப்போ புதுசாக நம்மள்ட்ட மாடு வாங்கிட்டு போகிறாங்க. 1 நாள் 2 நாள் அங்கே போய் புதுசாக இடத்துக்கு மாறும். கொஞ்சம் தீன் தப்பு எடுக்காது. அப்படிங்கும் போது இது மாதிரி மாடு நல்லா 2 நாள் இருந்தாலும் தொந்தரவு வர நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். இது வந்து நான் விலை வந்து 75 ரூபா விலை சொல்லுங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு 72 ரூபா 73 ரூபான்னு கொடுக்கலாங்கண்ணா. என்ன பண்ண லாங்கில் இன்னும் 20 குறைச்சிக்கலாம் சேர்த்து கொடுக்கலாம். சொல்கிற விலை நிரந்தரம் இல்லை. நம்ம வாங்கின விலையை வச்சு அனுசரித்து ஒரு 500 ரூபா லாபம் தான் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானவர் மாவட்டம் அத்திலிருந்து வரேன் சார். நான் சரி, மணி எப்படி அறிமுகமானார்? யூடியூப் மூலம் தான். பல நாள் யூடியூப் பார்த்தேன். ஒரு 5 மாதம் யூடியூப் பார்த்தேன். யூடியூப் பிடிச்சிருந்தது. அதான் நேராக வந்து வாங்கிட்டு போன வந்தேன். சரி, யூடியூப்ல என்ன சொன்னாரு, இங்க என்ன நடந்துச்சு? யூடியூப் சொன்னது இங்கே நடக்குது. அது மாற்றம் கிடையாது. மாற்றம் இல்லை. ஒரு சிலோட மாற்றம் கிடையாது. சொல்லாதான் நடக்குதாங்க. இல்லை, ஏகப்பட்ட சேலத்தை சுற்றி ஏகப்பட்ட சந்தைகள் இருக்கு. அங்கெல்லாம் போகாம இங்கே வந்திருக்கீங்களா? வந்து மாடு தடையை பார்த்து மடி குணங்கள்லாம் எப்படிலாம் பார்த்து வாங்கலாம் சார். வந்தா சந்தையில் பார்க்க முடியாது. கேரண்டி எதுவும் கொடுக்குறாரா வாங்குற மாடுக்கு? கொடுக்குறாரு. எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? வீட்டில் இருந்து கிளம்பிச்சில ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இருந்துச்சா? குணம் நல்லா இருக்கணும், படிச்சுட்டு நல்லா இருக்கணும், கலரு செவல் மரம் இருக்கணும், செவல மரம் தான் ஜெர்சியாக இருக்கணும். ஏன் அப்படி செவல மரம் ஜெர்சி? எனக்கு பிடிச்ச மாடு தான். அதான் அதை எதிர்பார்த்து வந்தேன். அதெல்லாம் அமைஞ்சிருக்குது. சரி, மாடு வாங்கச்சில என்னெல்லாம் செக் பண்ணி வாங்கினீங்க? எல்லாம் செக் பண்ணி இருக்குவாரு. அவங்க நண்பரா? எல்லாம் செக் பண்ணி எல்லாம் செக் பண்ணி. ஆனால் ஜெர்சியில் ஒரு கிராஸ் ஷேப்பான மாடுனா 4 பல்லு தலைசங்கன்னா நல்லா. இதோட தாய் வகுலி கருப்புள்ள மாட்டில் கண்ணுட்டியாக போகிறதா. தாய் வகுலி நேரம் 10 லிட்டர் வரக்கூடிய மாட்டு வகுலி தான். இந்த கண்ணுக்கு தலைச்சனிக்கு ஒரு 12 லிட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாடு பேசப்படி நல்லா இருக்கும். ஒரு லேடிஸும் கறந்துக்கலாம், ஜென்ஸும் கறந்துக்கலாம். மிஷினுக்கு நல்லா இருக்கும், பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்கும். ஒரு வீட்டு யூஸு தனியாக நம்ம வச்சு மேய்ச்சல் முறையில் நம்ம வளர்க்கணும்னு நினைச்சாலும் இது நல்லா இருக்கும். வெயில் மலைக்கு இது பெட்டராக இருக்கும். மணி இப்போ 1 மணிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பொழுதுக்கும் வெயில் கிடந்தாலும் மூச்சு வாங்காது. அதுக்கு நம்ம வெயில் போடக்கூடாது. ஒரு 10 மணி வரைக்கும் வெயில் கட்டிட்டு அப்புறமேட்டு நம்ம நிழல் கட்டிட்டா பால் பின்னி விட்டுரும். வெயில் போட்டால் பால் கொஞ்சம் கம்மியாக தானே வரும். நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு கறவை வரக்கூடிய மாடு. மாட்டில் குறை இல்லை.
நம்ம தீனி கொடுக்குறதுல குறை இருந்தால் தான் பால் குறையும். ஐயோ மணி சொன்னாரே 8 லிட்டர் சொன்னார் 9 லிட்டர் சொல்லலாம் பால் வரலன்னு நினைக்கக்கூடாது. நம்ம தீனி கொடுக்குற அளவுக்கு தான் மாடு பால் வரும். வயிறு நம்பினா தான் கீழே வட்டா நம்பும் ஒரு கணக்கு. நம்ம தீனி கம்மியாக கொடுத்துட்டு நம்ம சொல்கிற பால் வரலன்னா அதுக்கு இப்போ இந்த மாடு வந்து ஒரு 7 லிட்டர் காலையில் வருதுன்னா அந்த மாட்டுக்கு அதுக்கு உண்டான தீவன முறைகள் கொடுத்தா தான் அது வரும். 2 கிலோ தீவனம் போடணும், தவிடு, மாவு, புண்ணாக்கு இதெல்லாம் அது போடணும், பச்சை போடணும், நல்ல நிழல் இருக்கணும். ஒரு வாரத்தில் ஒரு 2-3 டைம் ஆச்சும் குளிப்பாட்டி விடணும். அது அதோட மட்டும் இல்லை, உலையிலையும் கட்டக்கூடாது. உலையில கட்டினா மடியை கொடுக்கும். அந்த மாதிரி தரும். சுத்தபத்தமாக பார்த்துக்கிட்டோம்னா கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி கறவை வரும். கண்டிப்பாக ஏமாத்தாது. ஆனால் இது விலை வந்து நம்ம வந்து 58 ரூபா விலை சொன்னாங்கன்னா அதுலேயும் என்ன பண்ண ஒரு 55 ரூபா 56 ரூபா ஃபைனலாக கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. அவர் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், சரி. மாடு நிறையா வச்சுட்டு வித்துட்டு இருந்தாரு. வாங்க நேரில் பேசிக்கோம், மாடு குறைச்சி தரேன் அப்படின்னாரு. வந்தோம், பரவாயில்ல, மாடு குறைச்சி கொடுத்தாரு. ஃபேஸ்புக்ல பாக்குற மாதிரி நிறைய மாடுகள் இருந்துச்சா? இருந்துச்சு, மாடு இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் பார்க்குற மாதிரி மாடு இருந்துச்சு. பரவாயில்ல, மாடு நாங்கள் சொன்ன ரேட்டுக்கு கொடுத்தாரு. சரி, மாடு என்ன அது அப்படி உங்களுக்கு பிடிச்சு போச்சு? இந்த மாட்டிலே நின்றுட்டீங்களே. இது மாடு வந்து கொஞ்சம் நீராக நல்லா இருக்கு. இது வாங்கினா ஒரு 10 வருஷத்துக்கு திரும்பி விற்கவும் தேவையில்ல. ஒரு 10 கன்று நம்ம எதிர்பார்த்தபடி நல்லா இருக்கும். லாபமும் நம்மளுக்கு இருக்கு. அதனாலதான் இந்த மாடு பிடிச்சிருக்கோம். சரி, வேற என்னையெல்லாம் செக் பண்ணீங்க மாட்டுல சுத்தம் எல்லாம் பார்த்தோம், மடி காம்பெல்லாம் பார்த்தோம், எல்லாம் நல்லா இருக்கு. அதனால இந்த மாடு எல்லாமே மனசுக்கு பிடிச்சிட்டு. மாடு மாடும் பிஸ்கட் கலர் நல்லா இருக்கு. அதனால இந்த எங்களுக்கு பிடிச்சது மாடு இதுதான். அதனாலதான் இந்த ரேட்டுக்கு வாங்கி. சரி, இதுக்கு முன்னாடி மண்டிட்ட மாடு வாங்கிருக்கீங்களா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட். இனிமேல் வருவோம். வந்ததுக்கு திருப்திகரமா இருக்கு. வந்ததுக்கு திருப்திகரமா இருக்கு. ஆனா அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஜெர்சியில நல்ல கொம்பு, ஆஸ் கொம்புல நடுமுது சுழியோட மாடு, நல்லா முகக்கொலையா நல்ல மாடுனா 6 பல்லாம் இருக்குதுண்ணா. இது 2வது கண்ணு. தலைச்சனுக்கு ஒரு 13 லிட்டர் கரை வந்து இந்த கண்ணு ஒரு 15 லிட்டர். நம்ம கஸ்டமருக்கு ஒரு 14 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்னா பேச பிடிக்க நல்லா இருக்கும். இதில் மெயின் என்னன்னா நல்லா காம்போலம், நல்லா நீள நிலமா பேசுறவங்களுக்கு நல்லா சிரமம் இல்லாத நல்லா பால் தாரையும் நல்லா இருக்கு. காம்பு தாரையும் நல்லா இருக்கு. காம்பு நல்லா இருக்குது. காம்பு நல்லா நீள நிலமா இருக்குதுனால பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லை. சின்ன காம்பா இருந்தால் பிசு பிசுன்னு வரும். இது நல்லா பெருங்காம பேசுறது நல்லா இருக்குமா. இன்னும் கண்ணு போட ஒரு 5 to 20 நாள் டைம் எடுத்தோம்னா மடி நல்லா முழுமையாக வச்சு தானே கண்ணு போடும். ஒரு 5 லிட்டர் வரலும் கூட கரை வரும். நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு 13-14 தானே சொல்லி கொடுக்குறோம். இதுக்கு நம்ம ஒரு அளவு பட்சத்தில் தான் விலை சொல்கிறோம். 70 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம் கஸ்டமர். இது வந்து ஹெச்எப்ல கிராஸ் டைப்பான மாடு. நல்லா உடம்புக்கான நல்லா சுழிப்பாக வரும். நடுமுது சுழி மாடு, நல்லா உடம்பு நல்லா குந்துன காலில் நல்லா ரெட்டை முதுகில் இப்போ வந்துருக்குது. கறவை வந்து இது தலைச்சங்கண்ணு. இது ஒரு 12-13 லிட்டர் ஈஸியாக எதிர்பார்க்கலாம். இது வந்து ரெட்டை பையில் அமைஞ்சிருக்குது. இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு 5 to 20 நாள் டைம் எடுத்துக்கும். நம்ம சொல்கிறதோட 2 நாள் சேர்த்து வரும், ஒரு 2 நாள் கம்மியாக வரும். 2 கணக்கு ஒரு 20 நாள் கழிச்சு கண்ணு போட்டு நல்லா மடிக்கால் வச்சு நல்லா முழுமையாக பால் சேர்ந்து வரும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி பல்லுன்னு பார்க்க போனால் இது 4 பல் ஆகுதுண்ணா. சுழி, நடுமுது சுழி பேச பிடிக்க நல்லா இருக்கும். யார் வேணா. இந்த மாடோட சிறப்புன்னா என்ன சொல்லுவீங்க? ஆனால் இந்த பண்ணைக்கா, வீட்டுக்கா, இல்லை பழக்கத்துக்கு எப்படி இருக்கும்? வீட்டுக்கு நல்லா இருக்கும், பண்ணைக்கு நல்லா இருக்குன்னா. நல்லா ரெட்டை முதுல மாடு நல்லா குந்துன காலில், உயரம் இல்லை, குந்துன காலில் நல்லா அமைப்பாக நல்லா இருக்குன்னா. தீனி செலவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பால் கொஞ்சம் சேர்ந்து வருமா இந்த ரக மாடு. கருப்புள்ள மாடு ஈக்குவலுக்கு இதை கறவை கொடுக்க விட மாடு. கருப்புள்ளைக்கு தீவனம் அதிகம். ஆமாம், தீவனம் அதிகம். அது வந்து கொஞ்சம் தாங்கிறதும் கொஞ்சம் கம்மி தான். இது நல்லா வெயில் மழைக்கும் தாங்க, நோய் நொடிக்கும் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும். சரி, தலையத்தில் பால் சொல்ல முடியாது. ஆனால் தலையத்து சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 12-15 லிட்டர் கெடுக்காது. பால் வரும், எடுக்காது. 5 லிட்டர் கூட வரும். இருந்தாலும் ஒரு 12-13 லிட்டர் உறுதியாக 6-12 லிட்டர் கண்டிப்பாக வரும். சரி, இதுக்கு நம்ம சொல்ற விலை என்ன ரேட்ல? ஆனால் இதுக்கு நம்ம சொல்ற விலை 67 ரூபா சொல்றோம்னா, நம்ம சொல்ற ரேட் 67 ரூபா. அது நிரந்தரம்னா அதுலேயும் குறைச்சி என்ன பண்ண நம்ம கஸ்டமருக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு பண்ணி தரலாம். நான் வந்து இங்கே நம்ம சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பக்கத்தில் உளிபுரம் கிராமத்துலேருந்து வரேங்கண்ணா. நான் போன டைமு வந்தேன், வந்து மாடு பார்த்தேன். இந்த முறையும் வந்தேன், மாடு பிடிச்சிருந்தது, எடுத்திருக்கேன். நான் ஒரு 14 மாடு வச்சுருக்கேங்கண்ணா. சரி, மாடு நல்ல மாடு இருந்து நிப்பாட்டிட்டு கறவை கொஞ்சம் விடுற மாதிரி இருந்ததுன்னா நான் அதை கொடுத்துருவேன். நல்ல மாடெல்லாம் இப்போ நம்ம கடத்துறையில் நிப்பாட்டிக்குவேன். அப்போ மாடு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? ஆமாம் ஆமாங்கண்ணா. சரிண்ணா. இது மணிகிட்ட வந்து மாடு வந்து எப்படி இருக்கு, விலை எப்படி இருக்கு, எப்படி செக் பண்ணி எப்படி பார்த்துவாங்க? ரேட் எப்படி இருக்கு? மாடு நல்லா இருக்கு, விலையும் அனுசரித்து கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா 14 மாடு வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம் ஆமாம். மாடு நல்லா இருக்கு, விலையும் நல்லா இருக்கு. ஆமாம். சரிண்ணா, அடுத்து எதுவும் மாடு வாங்குறாப்புல ஐடியா இருக்கா? இருந்து நான் வந்து பார்ப்பேங்க. நல்ல மாடு இருந்தா, நல்ல மாடு இருந்தாலும் பார்ப்பேன். கிராஸ்லாம் நல்லா கருப்பு மெஜாரிட்டி அதிகம், வெள்ளை கம்மி. கருப்பு மெஜாரிட்டி வெள்ளை கம்மி, கருப்பு மெஜாரிட்டி அதிகம்னால எப்படின்னா வெயில் மழைக்கு கொஞ்சம் நல்லா தாங்கணும். வெள்ளை மெஜாரிட்டி கொஞ்சம் வெயிலுக்கு தாங்க, இது வெயில் மழைக்கு தாங்க. எல்லா ஏரியாவுக்கும் இது வந்து வெயில் மழைக்கு அடாப்ட் செய்யலாம். நல்லா வெள்ளை கும்பல
நல்லா சுழி பார்க்குறவங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி, முதுகுல ஒரு சுழி. இப்போ இதே கூட சுழி பார்க்கணும், அண்ணன் பார்க்கணும், மாடு நல்லா உயரம். சுழிக்கு சொல்லி விடல, மாடு நல்லா இருக்கணும். மாடு நல்லா நெய்ஸ் தோல்ல, மாடு நல்லா குணமான நல்லா. இந்தாண்ட இப்போ ஒரு ஆள் கூட உட்காந்து பேசிக்கலாம், அந்தாண்ட ஒரு 2 பேரும் உட்காந்து கறந்துக்கலாம். அந்த அளவுக்கு குணமான மடி இன்னும் ஃபுல்லாக வரும்னா ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கும். காம்பு வந்து பட்டன் காம்பு. மினிமம் இந்த மாடு வந்து இவ்வளவு பால் கறக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லி கொடுக்கலாம்? தலைச்சல்லாம் நம்ம பார்க்க முடியாது, இருந்தாலும் இந்த பாலுக்கு குறையாதுங்க. ஒரு 15 லிட்டர் என்னோட கணக்கு குறையாது, மேலதான் ஒரு மணி கீழே வராது. அது அதுக்கப்புறம் தீவனத்தை பொறுத்து தீவனத்தை பொறுத்து ஒரு லிட்டர் குறையும். 13 14 கூட வரும். 16 17 வரல இது கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க தீனி கொடுத்து முழுமையா மாட்டு கொடுத்தா அதுக்கு தகுந்த. ஏன்னா போன திருப்பு நம்ம 17 சொல்லி அவங்க 24 கறந்தாங்க. ஆமா ஆமா, 17 தான் இது மாதிரி கஸ்டமருக்கு 17 தான் ஒன்று சொன்னோம். 20 22 வரலும் கூட கறந்தது பரவாயில்லப்பா அப்படின்னாங்க. அதாவது ஹச்எப்ல கிராஸ் டைப் மாடு எடுத்தா வெயில் மலைக்கு இருந்தாங்க, நல்லா அடிப்படி இருந்தாங்க, கறவை நல்லா வரும். ஃபேட்டஸ்ல மெயினா ஃபேட்டஸ்க்கு நல்லா வரும். கருப்பலையில மாடு எடுத்துக்கிட்டா ஃபேட்டஸ் போறாது, டெஸ்ட் வராதுன்னு ஒரு தாட் இருக்குது. அந்த மாதிரி அந்த ஒரு தவறு இதில் வராது. நல்லா வரும். சரி, நான் இதுக்கு என்ன ரேட்டு சொல்றீங்க? என்ன இது அண்ணா? இதுக்கு ரேட் வந்து நம்ம 87 ரூபா சொல்றோம்னா கஸ்டமருக்கு ஒரு 85 ரூபா 84 ரூபா ஃபைனலா கொடுக்கலாம் சொல்ற வேலையில. ஆனால் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்.